லங்காஸ்ரீ நேயர்களுக்கு வணக்கம். லங்காஸ்ரீ நியூஸ் இன்சைட் தமிழ் நிகழ்ச்சியுடன் இன்றும் இணைந்திருக்கின்றீர்கள். ஜெர்மனியிலே இசை நிகழ்ச்சி நடத்துவதற்காக ஜூன் 28 வந்து கொண்டிருக்கிறேன். இன்று இதை பற்றி பேசப் போகின்றோம். இன்றைய தினம் உதயகம்மன் பில ஒரு ஊடக சந்திப்பு ஒன்றை நடத்தி ஒரு குண்டை போட்டிருக்கின்றார். வழமையாக ஊடக சந்திப்பை நடத்தி அப்பப்போது ஒரு குண்டை தூக்கி போடுவதுதான் உதயகம்மன் பிளவின் அன்றாட செயற்பாடாக இருக்கின்றது. அந்த வகையில் இன்றைய தினம் ஒரு வாரத்தின் ஆரம்ப நாள் திங்கட்கிழமை இன்று காலையிலேயே ஒரு ஊடக சந்திப்பு ஒன்றை நடத்தி இன்று போட்ட குண்டு என்னவென்றால், இந்த ஈஸ்டர் தாக்குதலின் முழுமையான பயனாளர், முழுமையான பயனை பெற்றுக்கொண்டவர் வேறு யாரும் அல்ல, கோட்டாபய ராஜபக்சவும் அல்ல, மஹிந்த ராஜபக்சவும் அல்ல, யாருமே இல்லை. முழுமையான பயனாளர் கத்தோலிக்க திருச்சபை இலங்கை உயர்மறை மாவட்ட பேராயர் கர்தினால் மெல்கம் ரஞ்சித் ஆண்டகை தான் என்ற ஒரு குண்டை போட்டிருக்கின்றார் உதயகம்மன் பில. என்னத்திற்காக இவர் இந்த கருத்தை சொல்கிறார் என்றால், இப்பொழுது தெரியும், சுரேஷ் அலைவுக்காக ஆதரவாக குரல் எழுப்பிய, ஆர்ப்பாட்டம் செய்த, அது மாத்திரமல்ல அரசாங்கத்திற்கு எதிராக சூழ்ச்சி செய்த, இரகசிய கூட்டங்களை ஒழுங்கு செய்த பலர் இன்று அமைதியாக்கப்பட்டிருக்கின்றார்கள். அதாவது சட்ட ரீதியாக நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டதை அடுத்து அனைவருமே பயத்திலே ஓடி ஒளிந்து விட்டார்கள். அதில் பிரதானமானவர் விமல் வீரவன்ச. கடைசியாக அந்த புகையிரத நிலையத்துக்கு முன்பாக போட்ட அட்டு, அந்த கூடாரத்திற்கு கீழே ஊடகத்துக்கு குரல் பதிவு கொடுத்தவர் தான் இறுதியாக காணக்கூடியதாக இருந்தவரை. அதற்கு பிறகு இன்று வரை ஆளையே காணோம், சத்தமும் இல்லை, எந்த விதமான நடவடிக்கையும் என்ன நடக்கின்றது என்பதை தெரியவில்லை. காரணம், அன்றைய அந்த ஆர்ப்பாட்டத்திற்கு அடுத்த நாள் தான் நீதிமன்றத்திலே சசி வீரவன்ச முன்வைத்த தாக்கல் செய்த மனு அது நிராகரிக்கப்பட்டு அவருடைய 2 வருட சிறை தண்டனை சம்பந்தமான அறிவிப்பு வெளியானது. அதை அடுத்து அதிலிருந்தே விமல் வீரவன்சனுடைய சத்தம் இல்லை. அதே போல தான் சுகீஸ்வர பண்டார் அப்பப்போது அரசாங்கத்துக்கு எதிராக ஆர்ப்பாட்டங்களை செய்தும் ஜிஎல்பிஎஸ்னுடைய வீட்டிலே ரகசிய கூட்டங்களை நடத்த அனைவரையும் ஒன்றுபடுத்திய, ஒருங்கிணைப்பு செய்த, ஆர்கனைசராக செயற்பட்ட சுகீஸ்வர பண்டாரவும் தற்பொழுது சிறையில், விளக்கமறியலில். அது மாத்திரமல்ல, இப்படி பல பேர் அமைதியாகிவிட்டார்கள். ஆனாலும் இந்த உதயகம்மன் பில இன்னமும் அவருக்கு தெரிந்த என்ன செய்ய முடியுமோ எல்லாத்தையும் செய்து கொண்டிருக்கின்றார். அந்த வகையில் தான் இந்த இன்றைய ஊடக சந்திப்பும் அமைந்திருக்கின்றது. கத்தோலிக்க திருச்சபையிடம் 10 கேள்விகளை கேட்டிருக்கின்றார். 10 கேள்விகளுக்கும் நீங்கள் பதில் கூறியே ஆக வேண்டும். இதற்கு நீங்கள் என்ன செய்ய போகின்றீர்கள் என்று பார்ப்போம் என்று உதயகம்மன் பில குறிப்பிட்டிருக்கின்றார். அந்த 10 கேள்விகள் என்ன என்பதையும் நாங்கள் இன்றைய தினம் பார்க்கலாம். அதே போல கர்தினால் மெல்கம் ரஞ்சித் ஆண்டகை இப்பொழுது இந்த உயிர் ஞாயிறு தாக்குதலில் உயிரிழந்த, உயிர் நீத்தவர்களுக்கு நீதி கோரி தொடர்ந்தும் இடம்பெறுகின்ற ஆர்ப்பாட்டங்கள், அதே போல இன்னமும் நீதி கேட்டு நீதிமன்றத்தை ஏறி இறங்குகின்ற கத்தோலிக்க திருச்சபையின் கர்தினால் மெல்கம் ரஞ்சித் ஆண்டகையாக இருக்கலாம், அருட்தந்தை சிறில் காமினியாக இருக்கலாம், ஏனைய அருட்தந்தையர்களாக இருக்கலாம், இவர்கள் தான் குரல் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். இந்த உயிர் ஞாயிறு தாக்குதலின் பிரதான சூத்திரதாரியை உடனடியாக கண்டுபிடித்து சட்டத்தின் முன் நிறுத்தப்பட வேண்டும், சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும், உயிர் நீத்தவர்களுக்கும் காயமடைந்தவர்களுக்கும் நீதி கிடைக்க வேண்டும் என்று தொடர்ந்தும் குரல் கொடுத்து வருகின்றார்கள். ஆனால் அவர்களே என்று இவர்கள் என்ன கூறுகிறார்கள் என்றால், என்னென்னமோ சொல்லி பார்த்தார்கள், மக்கள் ஏற்பதாக இல்லை. இறுதியில் இன்று சொன்ன விடயம்தான், கர்தினால் மெல்கம் ரஞ்சித் ஆண்டகைக்கு தேவை இருந்திருக்கின்றது. அவருடைய சேவை காலத்தை நீடித்துக் கொள்வதற்காக உயிர் ஞாயிறு தாக்குதலை பயன்படுத்தி கொண்டார் என்ற ஒரு விடயத்தினை குறிப்பிட்டிருக்கின்றார். நாங்கள் முதலில் பார்க்கலாம் அந்த 10 கேள்விகள் என்ன என்று. உதயகம்மன் பில குறிப்பிடுகின்றார். ஊடக சந்திப்பின் ஆரம்பத்திலே சிறில் காமினி அருட்தந்தை ஊடக சந்திப்புகளில் வெளியிடும் கருத்துக்களை பார்க்கும் போது அவர் உண்மையிலேயே ஈஸ்டர் தாக்குதலின் பாதிக்கப்பட்டவர்களின் பக்கமா அல்லது தாக்குதல்தாரர்களின் பக்கமா இருக்கின்றார் என்ற நியாயமான சந்தேகம் எழுவதாக உதயகம்மன் பில குறிப்பிட்டிருக்கின்றார். அந்த சந்தேகத்தை தீர்த்து கொள்ளும் வகையில் சிறில் காமினி அருட்தந்தையிடம் 10 கேள்விகளை நாம் முன்வைக்கின்றோம் என்று உதயகம்மன் பில 10 கேள்விகளை கேட்க ஆரம்பிக்கின்றார். அதில் முதலாவது கேள்வி, பயனடைந்தவரே குற்றவாளி என்ற பிரபலமான ஒரு சதிக்கோட்பாடு இருக்கின்றது.
அந்த சதிக்கோட்பாட்டுக்கு அமையல் அதற்கு அடிப்படையில் தான் அமெரிக்க ஜனாதிபதி ஜான் எஃப் கெனடி படுகொலை செய்யப்பட்ட போது சந்தேகம் துணை ஜனாதிபதி லிண்டன் ஜான்சன் மீது சுமத்தப்பட்டதாம். அதே போல பிரதமர் SWRD பண்டாரநாயக்க படுகொலை செய்யப்பட்ட போது அப்போது செயல் பிரதமராக இருந்த W தசநாயக்க மீது சந்தேகம் எழுப்பப்பட்டதாம். மேலும் உபாலி விஜயவர்தன காணாமல் போன சம்பவத்தில் அப்போதைய பிரதமர் பிரேமதாச மீது சந்தேகம் சுமத்தப்பட்டதாம். அதே பயனடைந்தவரை குற்றவாளி என்ற அந்த கருத்துக்கு அமைய 2019 ஜனாதிபதி தேர்தலுக்கு முன்பதாக தேசிய பாதுகாப்பு கடுமையாக சீர்குலைந்ததால் ஈஸ்டர் தாக்குதலின் அரசியல் பலனை கோட்டாபய ராஜபக்ச பெற்றார் என்பதை காரணமாக கொண்டு சிறில் காமினி அருட்தந்தையும் அவரது குழுவினரும் கோட்டாபய ராஜபக்ச மீது சந்தேகம் வெளியிடுகின்றனர். உண்மையை சொல்ல போனால் இங்கு இப்பொழுது கத்தோலிக்க திருச்சபை மீது பல்வேறு விமர்சனங்கள் இருக்கலாம் ரைட். ஆனால் இந்த விஷயம் ஈஸ்டர் தாக்குதலின் சம்பந்தப்படுத்திய மையப்படுத்திய இந்த விடயத்திலே அவர்கள் மீது விமர்சனம் முன்வைக்க முடியாத காரணம் தொடர்ந்து ஈஸ்டர் தாக்குதல் சம்பந்தமாக நீதி கேட்டு விருப்பவர்கள் தான் அவர்கள். ஆனால் இப்பொழுது இவர்களுக்கு கிடைத்திருக்கின்ற ஆயுதம் கத்தோலிக்க திருச்சபையை போட்டு தாக்குவதும் சிங்கள பௌத்தர்களுக்கும் கத்தோலிக்க திருச்சபைக்கும் இடையே ஒரு முருகலை மத ரீதியான முருகலை பிரச்சனையை தோற்றுவிப்பதற்கும் தான் இவர்கள் ஆயத்தமாக இருக்கிறார்கள் என்பது தெளிவாக தெரிகின்றது. அதன் ஒரு அங்கமாகத்தான் இந்த விடயமும் அமைகின்றது. அதே போலத்தான் உதயகம்மன் பில அந்த வரிசையில் குறிப்பிடுகின்றார். 2018 உள்ளூராட்சி தேர்தலில் பொதுஜன பெரமுன 44.65% வாக்குகளையும் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி 13.4% வாக்குகளையும் பெற்றிருந்தது என்பது அனைவரும் அறிந்த விடயமே. அதனால் ஜனாதிபதி தேர்தலுக்கு செல்லும் போதே ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் ஆதரவும் இருந்த கோட்டாபய ராஜபக்ச ஒரு வலுவான வாக்கு வங்கியுடன் இருந்தார். எனவே ஈஸ்டர் தாக்குதலால் அரசியல் பலன் பெற வேண்டிய எந்த அவசியமும் கோட்டாபய ராஜபக்சவுக்கு இருக்கவில்லை என்று உதயகமன் பில குறிப்பிடுகின்றார். அதன்படி சிறில் காமினி அருட்தந்தை கூறுவது போல கோட்டாபய ராஜபக்சவை ஈஸ்டர் தாக்குதலின் பயனடைந்தவர் என்று வரையறுப்பது பொருத்தமற்றது, அது பிழை என்று உதயகமன் பில குறிப்பிடுகின்றார். ஆனால் இங்குதான் அவர் விடயத்தை கூற வருகின்றார். ஆனால் ஈஸ்டர் தாக்குதலால் உண்மையில் பயனடைந்த ஒருவர் இருக்கின்றார். அது யார் என்றால் மெல்கம் கர்தினால் ரஞ்சித் அவர்கள் தான். 2022 நவம்பர் 15 கொழும்பு பேராயர் பொறுப்பிலிருந்து ஓய்வு பெற வேண்டியிருந்தது. ஏனெனில் அன்றே அவருக்கு 75 வயது நிறைவடைந்தது. எனினும் ஈஸ்டர் தாக்குதலின் பின்னால் நாட்டின் சக்தி வாய்ந்த சிலர் உள்ளனர். அவர்களை நீதிமன்றத்தின் முன் நிறுத்தும் வரை பதவியில் தொடர வேண்டும் என்று வத்திக்கானிடம் தெரிவித்து அவர் பலமுறை தனது சேவை நீடிப்பை பெற்றுள்ளார். அதாவது 4 தடவை இவர் அவருடைய சேவை நீடிப்பை பெற்றிருக்கின்றாராம் இந்த ஈஸ்டர் தாக்குதலை மையமாக வைத்து. அதனால் பின்னோக்கி பார்க்கும் போது ஈஸ்டர் தாக்குதலின் உண்மையான பயனாளி வேறு யாரும் அல்ல, கர்தினால் மெல்கம் அவர்களே என கூறலாம் என்று உதயகம்மன் பிள்ளை இன்றைய ஊடக பிள்ளை தெரிவித்திருக்கின்றார். அப்படியானால் பயனடைந்தவரை குற்றவாளி என்ற சதிக்கோட்பாட்டை நீங்கள் நம்புகின்றீர்கள் ஆகின் ஈஸ்டர் தாக்குதலுக்கான பொறுப்பை அதன் உண்மையான பயனாளி என நீங்கள் கருதும் கர்தினால் மெல்கம் ஆண்டகை மீது ஏன் சுமத்தவில்லை என்று அருட்தந்தை சிறில் காமினி அவர்களிடம் உதயகம்மன் பிள்ளை கேட்டிருக்கின்றார். இதுதான் அடிக்கடி சோறும் சாப்பிட வேண்டும், சோறையும் சாப்பிட்டால்தான் சற்றாவது ஒரு அறிவு இருக்கும். சோறு சாப்பிடாமல் எதையாவது சாப்பிட்டால் இப்படியான கருத்துக்களைத்தான் முன்வைக்க தோன்றும் என்று சமூக ஊடகங்களில் இன்றைய தினம் இந்த காணொளி கீழே ஒரு கமெண்டையும் எனக்கு காணக்கூடியதாக இருந்தது. அதாவது சிங்கள மக்களே கேள்வி கேட்கின்றார்கள், பாதிக்கப்பட்டவர்களுக்காக நீதி கேட்டு இன்று வரை பல முயற்சிகளில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்ற கத்தோலிக்க திருச்சபையின் பேராயர் மெல்கம் கர்தினால் ரஞ்சித் அவர்கள் சரி, அடுத்தது சிறில் காமினியும் சரி, அந்த திருச்சபை அவர்களுடைய பொறுப்பு தான் உயிர் நீத்த உறவுகளுக்காக நீதி கேட்பது. அவை இவர்கள் இதை முன்புறமாக செய்து கொண்டிருக்கும் போது அவர்கள் மீது வெவ்வேறு விதமான கதையை கட்டி ஒரு சிங்கள சமூகத்தை அவர்களுக்கு எதிராக திசை திருப்ப முயற்சிக்கும் இவ்வாறானவர்களுக்கு எதிராகத்தான் இன்று சிங்கள மக்களும் குரல் எழுப்ப ஆரம்பித்திருக்கின்றார்கள். ரைட். உதயகம்மன் பில சொன்னது அது முதலாவது விடை. நாங்கள் 2வது பகுதியும் பார்க்கலாம். 2வது கேள்வி என்னவென்று 2021 அக்டோபர் மாதம் நடைபெற்ற காணொளி தொழில்நுட்ப சூம் கலந்துரையாடல் ஒன்றில் ஈஸ்டர் தாக்குதலின் பிரதான சூத்திரதாரி மேஜர் ஜெனரல் சுரேஷ் சலே அவர்கள் என சிறில் காமினி அருட்தந்தை தெரிவித்தாராம். அதாவது
இதற்கு முன்பதாகவே சிறில் காமினி அருட்தந்தை சுரேஷ் சலை சம்பந்தமாக குறிப்பிட்டதாக குறிப்பிடுகின்றார். உண்மைத்தான், அவர் குறிப்பிட்டார். அடுத்தாக பார்க்கலாம். இந்த கருத்து வெளியிட்ட போது அசாத் மௌலானா பின்னர் சேனல் 4 ஊடாக சுரேஷ் சலை மீது குற்றச்சாட்டுகளை முன்வைப்பதற்கு இன்னும் 2 ஆண்டுகள் இருந்தன. 2 ஆண்டுகளுக்கு பிறகுதான் சுரேஷ் சலை மீது அசாத் மௌலானா அந்த குற்றச்சாட்டுகளை சேனல் 4 தொலைக்காட்சியினூடாக பல பகிரங்கமான விடயங்களை அம்பலப்படுத்துகின்றார். அப்படியானால் சிறில் காமினி அருட்தந்தை தான் 2021 அக்டோபரில் நடைபெற்ற அந்த காணொலி சந்திப்பில் அந்த ஜூம் தொழில்நுட்பத்தினூடாக சுரேஷ் சலை ஈஸ்டர் தாக்குதலின் பிரதான சூத்திரதாரி என்று கூறுவதற்கு நீங்கள் அடிப்படையாக கொண்ட ஆதாரங்களை நாட்டின் மக்களுக்கு வெளிப்படுத்த போகிறீர்களா, இல்லையெனில் அதற்கான காரணம் என்ன என்று உதயகம்மன் பில அருட்தந்தை சிறில் காமினியிடம் கேட்டிருக்கின்றார். 3வது கேள்வியை பார்ப்போம். ஊடக சந்திப்புகளில் எதிர்க்கட்சியை சேர்ந்த சில அரசியல்வாதிகள் ஈஸ்டர் தாக்குதல் தொடர்பான விசாரணைகளை சீர்குலைக்க முயலுகின்றார்கள் என்றும் விசாரணைகளை நிறுத்துமாறு அழுத்தம் கொடுக்கிறார்கள் என்றும் நீங்கள் கூறியுள்ளீர்கள் என்று உதயகம்மன் பில சிறில் காமினி ஃபாதர் அவர்களுக்கு தெரிவித்திருக்கின்றார். ஆனால் ஈஸ்டர் தாக்குதல் விசாரணைகளை நிறுத்த வேண்டும் அல்லது சுரேஷ் சலை மீது நடைபெறும் விசாரணைகளை கைவிட வேண்டும் என்று எதிர்க்கட்சியை சேர்ந்த எந்த அரசியல்வாதியும் கூறியதாக எங்களுக்கு தெரியவில்லை. எனவே ஈஸ்டர் தாக்குதல் விசாரணைகளை நிறுத்துமாறு அரசாங்கத்திற்கு அழுத்தம் கொடுத்ததாக நீங்கள் கூறும் அந்த எதிர்க்கட்சி அரசியல்வாதிகள் யார், அவர்களின் பெயர்களை வெளியிட முடியுமா எனவும் அருட்தந்தையிடம் உதயகம்மன் பில கேள்வி கேட்டிருக்கின்றார். அதாவது யார் சுரேஷ் சலைக்கு நடக்கின்ற இந்த விசாரணையை நிறுத்துமாறும் ஈஸ்டர் தாக்குதல் விசாரணை நிறுத்த வேண்டும் என்று யாராவது சொன்னார்களா என்ற கேள்வியை கேட்டிருக்கின்றார். யாரும் வெளிப்படையாக சொல்லவில்லை. அவருடைய செயற்பாடுகளிலும் சரி, அவருடைய நாளாந்த இந்த மாதிரியான ஊடக சந்திப்புகளிலும் சரி அது தெளிவாக தெரிகிறது. நான் நினைக்கிறேன் அருட்தந்தை சிறில் காமினி அவர்கள் இதற்கான பதிலை வழங்குவார் என்று. இவர்கள் இவ்வளவு இடையூறு விளைவிக்கின்றார்கள், எப்படியெல்லாம் சூழ் செய்து இந்த விசாரணைகளுக்கு இடையூறாக செயற்படுகின்றார்கள் என்பதை புதிதாக சொல்லி யாருக்கும் தெரிய வேண்டிய தேவை இல்லை. இந்த இவ்வாறான கதைகளை வைத்து பார்க்கும் போதும் சரி, கொழும்பு புகையிரத்துக்கு முன்பாக இவர்கள் கூடாரம் போட்டு செய்த அந்த சத்தியாகிரக போராட்டம் சம்பந்தமாகவும் சரி, அவற்றை பார்க்கும்போது தெரிந்தது எப்படியான ஒரு இடையூறை இவர்கள் விளைவிக்கிறார்கள் என்று. ரைட், அதற்கு இவருக்கு எங்களிடம் கேள்வி கேட்கவில்லை, இவர் கேட்பது அருட்தந்தை சிறில் காமினியிடம். பார்க்கலாம் அடுத்த ஊடக சந்திப்பிலே ஃபாதர் இவர்களுக்கு பதில் கூறுவாரா இல்லையா என்று. 4வது கேள்வி என்ன? மேஜர் சுரேஷ் சலை அவர்கள் தமது கைபேசி மற்றும் கண்ணனியின் கடவுச் சொற்களை குற்ற புலனாய்வு துறைக்கு வழங்க வேண்டும் என்று நீங்கள் ஊடக சந்திப்பில் கூறுகிறீர்கள். ஒரு விசாரணையில் சந்தேக நபராக கருதப்படும் ஒருவரை அந்த விசாரணைக்கு ஒத்துழைக்க கட்டாயப்படுத்துவது சட்டத்திற்கு முரணானது என்பதை நீங்கள் அறிந்திருக்கின்றீர்களா? இது என்ன கேள்வி என்று அவருக்கே புரிந்தோ இல்லையோ தெரியாது. அதாவது ஒரு விசாரணை நடக்கின்றது, விசாரணையின் போது அவருடைய கணனியின் மற்றும் தொலைபேசியின் கடவுச் சொற்களை விசாரணைக்கு ஒத்துழைக்க வேண்டிய கட்டாயப்படுத்துவது சட்டத்திற்கு முன்னான விடயமா? உதயகம்மன் பிள்ளுடைய அறிவுக்கு அவர் கூறும் வகையில் அவர் குறிப்பிட முயல்கின்றார், இந்த விசாரணைகளுக்கு ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என்று கட்டாயப்படுத்துவதற்கு சட்டத்திற்கு முன்னான கருத்தான். அப்படின்னால் எப்படி விசாரணைகளை முன்னோக்கி நகர்ந்து செல்வது? விசாரணை சரியாக நடந்தால்தான் இதன் உண்மைத்தன்மைகள் வெளியே வரும். சுரேஷ் சலை குற்றவாளியா நிரபராதியா என்பது விசாரணைகள் தொடர்ச்சியாக இடம்பெற்றால் தான் தெரிய வரும். ஆனால் உதயகம்மன் பின்னுடைய கருத்து என்னவென்றால், யாரும் கட்டாயப்படுத்தக்கூடாதாம். அதாவது விசாரணைக்கு ஒத்துழைப்பு வழங்குங்கள் என்று யாரும் கட்டாயப்படுத்தக்கூடாதாம். அப்படி கட்டாயப்படுத்துவது சட்டத்திற்கு முரணானது என உதயகம்மன் பிள்ளை குறிப்பிடுகின்றார். இதற்கெல்லாம் உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் கட்டாயம் எழுத வேண்டும் கீழே கமெண்ட் செக்ஷனில். ரைட், நாங்கள் 5வது கேள்வியை பார்ப்போம். உதயகம்மன் பிள்ளை கேட்கின்ற 5வது கேள்வி என்ன? சுரேஷ் சலை அவர்கள் காவல்துறையினரால் மனிதாபிமானமற்ற முறையில் நடத்தப்பட்டதாக நீதிமன்ற மருத்துவ அறிக்கைகளும் மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் விசாரணைகளும் சுட்டிக்காட்டியுள்ளன. இத்தகைய சூழ்நிலையில் அந்த மனிதாபிமானமற்ற நடத்தைக்கு எதிராக நாங்கள் குரல் கொடுக்கும் போது நீங்கள் ஊடக சந்திப்புகளை நடத்தி அந்த செயல்களை நியாயப்படுத்த முயல்வது இயேசு கிறிஸ்துவின் அன்பும் கருணையும் கொண்ட போதனைகளுக்கு ஏற்புடையதா என்றும் கேட்டிருக்கின்றார். எங்கெங்கெல்லாம் இவர்கள் வந்து கேள்விகளை கேட்கின்றார்கள் என்று பாருங்கள். ஆனால் இதுவரை நடந்த விசாரணைகள் அடிப்படையில் சுரேஷ் சலை தரப்பிலும் சரி, சிஐடி அதிகாரிகளின் தரப்பிலும் சரி, இவர்கள் சேகரித்த
இந்த மனிதாபிமானமற்ற முறையில் நடத்தினார்களா என்ற விடயம் எங்குமே உறுதிப்படுத்தப்படவில்லை. அதைத்தான் அமைச்சர் நளினி ஜெயதிசவும் குறிப்பிட்ட ஒரு இடத்திலே மனிதாபிமானமற்ற முறையில் சுரேசலை நடத்தப்பட்டதாக எங்குமே இதுவரை பதிவாகவில்லை. ஆனால் பலர் முயற்சிக்கின்றார்கள். ஆம், மனித உரிமைகள் ஆணைக்குழுவே ஒப்புக்கொண்டிருக்கின்றது, அதாவது அவர்கள் முன்னிலையில் சிஐடி அதிகாரிகள் ஒப்புக்கொண்டிருக்கின்றார்கள். சிஐடி அதிகாரிகள் சுரேஷ் சலைவை மனிதாபிமானமற்ற முறையில் நடத்தியதாக ஒப்புக்கொண்டதாகத்தான் அந்த ஒரு பிம்பத்தை உருவாக்கி காண்பிக்க முயற்சிக்கிறார்கள். ஆனால் இதுவரை எங்குமே அப்படி உறுதியாகவில்லை என்பதுதான் உண்மை. பரிசோதனை நடந்தது. அவருடைய பின்பக்க பகுதியில் ஆசனவாயில் துவாரத்திலே இவர்கள் பரிசோதனை செய்திருக்கிறார்கள், அது உண்மை. ஆனால் மனிதாபிமானமற்ற முறையில் கொடுமை சித்திரவதை இன்னமும் செய்ததாக சிஐடி அதிகாரிகளும் ஒப்புக்கொள்ளவில்லை என்பதுதான் உண்மை. அதைத்தான் அவர் அவ்வாறு கேள்வியாக எழுப்பியிருக்கின்றார். 6வது கேள்வியை பார்க்கலாம். ஈஸ்டர் தாக்குதலுடன் தொடர்புடையதாக குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டதை தொடர்ந்து கோட்டாபே ராஜபக்ச அரசாங்கம் ஷானி அபேசேகரவை குற்றப்புலனாய்வு துறையின் இயக்குனர் பதவியிலிருந்து நீக்கியது என்பது அனைவரும் அறிந்த விடயம். பரவாயில்லை, உதயகம்மன் பிள்ளை அந்த விடயத்தினை ஏற்றுக்கொள்கிறார். ஆரம்பத்தில் பார்ப்போம், அந்த கேள்வி முழுமையாக பார்க்கலாம். இருப்பினும் விசாரணையை முன்பு மேற்கொண்ட அதே அதிகாரிகளிடம் மீண்டும் விசாரணையை ஒப்படைக்க வேண்டும் என்று நீங்கள் வலியுறுத்தினீர்கள். அப்படி இருக்க மீண்டும் குற்றப்புலனாய்வு துறையின் இயக்குநராக நியமிக்கப்பட்டவர் ஈஸ்டர் தாக்குதல் தொடர்பில் குற்றச்சாட்டுகளுக்கு உள்ளாகியிருந்த அதே ஷானி அபேசேகர் என்பதை நீங்கள் அறியவில்லையா? அதாவது நல்லாட்சி அரசாங்க காலப்பகுதியில் ஷானி அபேசேகர், ரவி சரவிரத் ஆகியோர் சிஐடியில் இருந்தவர்கள். ஈஸ்டர் தாக்குதல் அவர்கள் இருக்கும்போது தான் இடம்பெற்றது. அப்போது அப்படி என்றால் மீண்டும் அவர்களையே இதன் பதவிக்கு அமைத்து அவர்களை அமர்த்தி விசாரணைகளை முன்னெடுப்பது சரியா என்று உதயகம்மன் பிள்ளை அடுத்தது சிறில் காமினியிடம் கேள்வியாக கேட்டிருக்கின்றார். 7வது கேள்வியை பார்க்கலாம். சாரான் அசீம் உள்ளிட்ட முஸ்லிம் தீவிரவாதிகள் ஈஸ்டர் தாக்குதலை நடத்த திட்டமிட்டிருப்பதாக உளவுத்துறையினர் முன்கூட்டியே தகவல் வழங்கியிருந்த போதிலும் அதனை தடுக்க நடவடிக்கை எடுக்காத தொடர்பாக குற்றவியல் வழக்குகள் தொடரப்பட வேண்டும் என்றும் ஓய்வு பெற்ற நீதிபதி டி அல்விஸ் தலைமையிலான ஜனாதிபதி விசாரணை குழு பரிந்துரைத்தது. அதே பரிந்துரைகளில் ஷானி அபேசேகர் மற்றும் ரவி செனவிரத்ன ஆகியோருக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கவும் குறிப்பிடப்பட்டிருந்தது. இத்தகைய பின்னணியிலும் அவர்கள் மீண்டும் அந்த பதவிகளில் நியமிக்கப்பட வேண்டும் என்று அரசாங்கத்திற்கு நீங்கள் அழுத்தம் கொடுத்தது ஈஸ்டர் தாக்குதல் தொடர்பாக நீங்கள் மறைக்க விரும்பும் ஏதாவது ஒன்று இருப்பதாலா? அப்படி இல்லையெனில் அந்த கோரிக்கையை முன்வைக்க உங்களை தூண்டிய காரணம் என்ன என்று ஒரு கேள்வியையும் கேட்டிருக்கின்றார். அதற்கிடையில் நானும் கேட்கின்றேன். கோட்டாபே ராஜபக்ச 2 வருடங்கள் ஆட்சியில் இருந்தார். டி அல்விஸ் அவருடைய அந்த அறிக்கைக்கு அமைய உண்மையாகவே ஷானி அபேசேகரும் ரவி செனவிரத்னும் தண்டனைக்கு உட்படுத்தப்பட வேண்டும், அவர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்றால் கோட்டாபே ராஜபக்ச அரசாங்கம் ஏன் சட்ட நடவடிக்கை எடுக்கவில்லை? ஷானி அபேசேகரவை இவர்கள் கைது செய்தது ரஞ்சன் ராமநாயக்கவுடன் தொலைபேசியில் உரையாடிய ஒரு கோல் ரெக்கார்ட், அது சம்பந்தமான நடந்த விசாரணைகளின் போதுதான் அவர் கைது செய்யப்பட்டார். ஆனால் ஈஸ்டர் தாக்குதல் சம்பந்தமாக இவ்வளவு பல ஆதாரங்களும் அவர்களுடைய அரசாங்கத்தில் இருந்தும் ஏன் கோட்டாபே ராஜபக்ச அரசாங்கம் அமைதி காத்தது என்ற கேள்வியை நாங்கள் இந்த இடத்திலே கேட்கின்றோம். நிச்சயமாக சிறில் காமினி அவர்களும் இந்த கேள்வியை கேட்பார் என்று எதிர்பார்க்கின்றேன். 8வது கேள்வியை பார்க்கலாம். ஈஸ்டர் தாக்குதல் நடைபெற்ற காலத்தில் குற்றப்புலனாய்வு துறையில் சிஐடி பதவிகளை வகித்த ரவி செனவிரத் மற்றும் ஷானி அபேசேகர் ஆகியோரிடம் மீண்டும் விசாரணையை ஒப்படைக்க வேண்டும் என்று நீங்கள் கோரியுள்ளீர்கள். ஆனால் அதை கொழும்பு கத்தோலிக்க திருச்சபை அதை மறுத்திருந்தது. ஏற்கனவே அதை நான் நினைக்கின்ற உதயகம்மன் பிள்ளை பார்க்கவில்லையோ தெரியவில்லை. இவர்களை பதவியில் அமர்த்துமாறு ஒருபோதும் கத்தோலிக்க திருச்சபை கூறவில்லை என்று தான் ஆர்த்தோடக்ஸ் சிறில் காமினி குறிப்பிட்டார். ஆனால் உதயகம்மன் பிள்ளை மீண்டும் அதே பாயிண்டை போட்டுத்தான் இந்த கேள்வியை கேட்டிருக்கின்றார். அதே நேரத்தில் அப்போது கிழக்கு மாகாண இராணுவ தளபதியாக இருந்த மேஜர் ஜெனரல் அருண ஜெயசேகர் அவர்களை பிரதி பாதுகாப்பு அமைச்சரின் பதவியிலிருந்து நீக்க வேண்டும் என்று நீங்கள் கோரியுள்ளீர்கள். இந்த 2 கோரிக்கைகளும் ஒன்றுக்கொன்று முரண்பட்டவையாக இருப்பதை நீங்கள் ஏற்றுக்கொள்கின்றீர்களா? ஏனெனில் சம்பவம் நடைபெற்ற காலத்தில் பொறுப்பு பதவிகளில் இருந்த ஒரு தரப்பினரை மீண்டும் அதே பதவிகளில் அமர்த்த வேண்டும் என்று நீங்கள் கூறுகின்றீர்கள். ஆனால் அதே காலகட்டத்தில் பொறுப்பு பதவியில் இருந்த மற்றொரு அதிகாரியை பதவியில் இருந்து நீக்க வேண்டும் என்று கோருகிறீர்கள். ஒரு புறம் அனைவரையும் பதவியிலிருந்து நீக்க வேண்டும் என்று கூற வேண்டும், அல்லது அனைவரையும் பதவியில் தொடர அனுமதிக்க வேண்டும் என்று கூற வேண்டும். ஆனால் ஒரு தரப்பினருக்கு ஒரு அளவுகோலும் மற்றொரு தரப்பினருக்கு வேறொரு அளவுகோலும் பயன்படுத்துவது ஒரு தீவிரமான முரண்பாடாக தோன்றுகிறது. எனவே இந்த முரண்பாடு இருப்பதை நீங்கள் ஏற்றுக்கொள்கின்றீர்களா? இல்லையெனில் அதற்கான விளக்கம் என்ன என்றும் கேள்வி கேட்டிருக்கின்றார். 9வது கேள்வி. 2024 செப்டம்பர் 17ஆம் தேதி
சுனாந்த தேசப்பிரியா அவர்களின் நூல் வெளியீட்டு நிகழ்வில் ஈஸ்டர் தாக்குதலின் பிரதான சூத்திரதாரி வேறு யாரும் அல்ல, அபு இந்த் என்பவரே என்று சிரில் காமினி அருட்தந்தை கூறியதாக தெரிவிக்கப்படுகின்றது என்று தான் தெரிவித்திருக்கின்றார். ஆனால் அதற்கு முன்னர் நடைபெற்ற காணொளி கலந்துரையாடல்களில் அதேபோல் சேனல் 4 ஊடகத்தின் தகவல்களிலும் தாக்குதலின் பிரதான சூத்திரதாரி சுரேஷ் சலே என கூறப்பட்டிருந்தது. அப்படி இருக்க பின்னர் அபு ஹிந்த் தான் பிரதான சூத்திரதாரி என்று கூறப்பட்டது. இப்போது மீண்டும் சுரேஷ் சலே தான் பிரதான சூத்திரதாரி என்று கூறப்படுகின்றது. எனவே சிரில் காமினி அருட்தந்தை முதலில் சுரேஷ் சலே பிரதான சூத்திரதாரி என்று கூறி பின்னர் அபு இந்த் பிரதான சூத்திரதாரி என்று கூறி அதன் பின்னர் மீண்டும் சுரேஷ் சலே தான் பிரதான சூத்திரதாரி என்று கூறும் வகையில் காலத்திற்கு காலம் அந்த பிரதான சூத்திரதாரியை மாற்றி அமைக்க காரணமான விடயங்கள் என்ன என்றும் கேள்வி கேட்டிருக்கின்றார். கோட்டாபய ராஜபக்ச காலத்தில் ஞாபகம் இருக்கின்றது, சரத் வீரசேகர பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சராக இருந்தார். அவர் முதலிலே பார்லிமெண்டத்தில் இந்த விசாரணைகள் சம்பந்தமாக ஒரு அறிக்கையை சமர்ப்பித்து வாசிக்கும் போது அவர் குறிப்பிட்டார், உண்மையாகவே இந்த ஈஸ்டர் தாக்குதலின் பிரதான சூத்திரதாரி சாரா நசீம் அல்ல, சாரா நசீமுக்கும் மேலாக இருந்த நௌஃபர் மௌலவி என்று. நௌஃபர் மௌலவி தான் இதை செய்தார் பிரதான சூத்திரதாரி என்று. ஆனால் உதயகம்மன் பிள்ளை அண்மையில் எழுதிய ஒரு புத்தகத்தினை வெளியிட்டிருந்தார். அந்த புத்தகத்தில் அவர் குறிப்பிட்டது, இந்த ஈஸ்டர் தாக்குதலின் பிரதான சூத்திரதாரி சஹரா நசீம் என்று. அப்பொழுது சரத் வீரசேகரவிடம் நாங்கள் கேள்வி கேட்டோம் ஊடகவியலாளர்களாக, நீங்கள் அப்போது நௌஃபர் மௌலவி என்றீர்கள், இப்பொழுது சாரா நசீம் என்கின்றீர்களே, இதில் என்ன மாற்றம், இது எப்படி இந்த மாற்றம் நடந்தது என்று கேட்டபோது அவர் குறிப்பிடுகின்றார், ஆம் நாங்களும் நினைத்தோம் நௌஃபர் மௌலவி தான் இதை செய்திருப்பார் என்று. ஆனால் இந்த விசாரணைகள் எல்லாம் சரியாக இன்னும் ஆழமாக ஆராய்ந்து பார்த்து தற்போது அண்மையில் கிடைத்த தகவல்கள் எல்லாம் அடிப்படையாக வைத்து பார்க்கும்போது தான் தெரிகிறது இதை செய்தது சஹரா நசீம் தான் என்று அவர் அந்த கேள்வி அப்படியே மழுப்பிவிட்டார். இப்பொழுதும் நடந்திருக்கின்றது தான். உதயகம்மன் பிளவும் ஆரம்பத்திலே சாரா நசீம் அல்ல நௌஃபர் மௌலவி என்று தான் சொல்லிக் கொண்டு தெரிந்தார். ஆனால் இப்பொழுது தான் அவரும் சாரா நசீம் தான் இதை செய்தார் என்று சொல்லுகிறார். நான் உண்மையாகவே நௌஃபர் மௌலவியும் சாரா நசீமும் சேர்ந்து இவர்களுக்கு மேலே இவர்களை செய்ய வைத்தது தான் சுரேஷ் சலே என்று சொல்லப்படுகின்றது. சுரேஷ் சலேவுக்கு இதை செய்ய வைத்தது யார்? அடுத்த கைது அவர் தான். சுரேஷ் சலேவை தாண்டி செல்கின்ற விசாரணைகளின் முடிவு அந்த பெரிய தலை தான். அந்த பெரிய தலையை கைது செய்வதற்கான தயார் நிலைகள் ஆயத்தங்கள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கும் போதுதான் இவ்வளவு பல நாடகங்களையும் நாங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றோம். 10வது கேள்வியாகத்தான் கேட்கின்றார், அபு இந்த் தான் ஈஸ்டர் தாக்குதலின் பிரதான சூத்திரதாரி என்று கூறுவதற்கான தகவல்கள் அல்லது ஆதாரங்கள் உங்கள் வசம் இருந்தால் அவற்றை இதுவரை விசாரணை அதிகாரிகளிடம் ஒப்படைத்துள்ளீர்களா? ஒப்படைத்திருந்தால் அதன் விவரங்கள் என்ன? ஒப்படைக்கவில்லை என்றால் அதற்கான காரணம் என்ன என்று பதில் சொல்லுங்கள் அருட்தந்தை சிரில் காமினி அவர்களே என்று உதயகம்மன் பிள்ளை இன்றைய ஊடக சந்திப்பிலே இந்த 10 கேள்விகளையும் கேட்டிருக்கின்றார். 10ல் பல கேள்விகளுக்கு நானே பதில் கூறியிருக்கின்றேன். ஆனால் இன்னும் ஆழமான பதில்களை இவர் நேரடியாக கேள்வி கேட்ட அருட்தந்தை சிரில் காமினியிடம்தான் நாங்கள் பதில்களை எதிர்பார்க்க வேண்டும் நான் நினைக்கின்றேன். இந்த 10 கேள்விகளுக்குமான பதிலை அடுத்த ஊடக சந்திப்பிலே அருட்தந்தை சிரில் காமினி அவர்கள் கத்தோலிக்க திருச்சபை சார்பிலே நிச்சயமாக வழங்குவார் என்று எதிர்பார்க்கிறோம். வழங்க வேண்டும். வழங்கினால்தான் இவர்கள் இந்த 10 கேள்வி அல்ல, இன்னும் 30 கேள்வி இருக்கின்றதாம் உதயகம்மன் பிளவிடம். இந்த 10 கேள்விகளுக்கு முடிந்தும் இன்னும் ஒரு 10 கேள்வியை முன்வைப்பாராம். ஆகவே அதற்கும் பதில் கூற வேண்டுமாம். இப்படித்தான் இவர்களுடைய நிலைமை இருக்கின்றது. அதாவது இவருடைய நிலைமை மோசமாக சென்று கொண்டிருக்கின்றது. வங்குரோத்து அரசியல் நிலை என்பதாலும் அதே போல அடுத்த கட்டம் கோட்டாபய ராஜபக்சவை கைது செய்ய போகிறார்கள் என்ற ஒரு பதற்றம், அச்சம், அதை அவர்களை காப்பாற்ற வேண்டும் என்ற ஒரு நிலைப்பாடு இருப்பதன் காரணமாக இவர்களும் என்னென்னமோ செய்து பார்க்கிறார்கள், பல முயற்சிகளை செய்கின்றார்கள். இவர்களுக்கு முடியாமல் இருக்கின்றது. ஆகவே தான் இப்பொழுது கர்தினால் மெல்கிமெஜ் தாண்டகை இதன் முழு பயனாளர் கர்தினால் என்று மெல்கிமெஜ் தண்டு இப்பொழுது இன்று ஒரு குண்டை போட்டிருக்கின்றார். இது சம்பந்தமாக உங்களுடைய கருத்துக்களையும் எழுதுங்கள், கீழே பார்க்கலாம். இது செல்லும் போக்கு அவ்வளவு நல்லதாக இல்லை, சரியில்லை. இருப்பினும் அரசாங்கம் அதிரடியான நடவடிக்கைகள் எடுத்துக்கொண்டு தான் இருக்கின்றது. நினைக்கிறேன் ஜூலை 1ஆம் தேதி இந்த வழக்கு விசாரணைகளுக்கு இடையூறு விளைவித்ததற்கான ஒரு தீர்ப்பு வழங்கப்படவிருக்கின்றது. ஒரு உத்தரவு வழங்கப்படும். அதில் இவருடைய பேரும் இருக்கிறது. உதயகம்மன் பில, திலீப் ஜாய்வீர, விமல் வீரவன்ச, சுகீஸ்வர பண்டார, மஹிந்த பத்திரன, இப்படி பலர் இருக்கின்றார்கள். அதில் எப்பொழுது அதிகமாக பேசிக் கொண்டிருப்பது உதயகம்மன் பிள்ளத்தான். ஏனையவர்கள் அமைதியாகிவிட்டார்கள். அதில் ஒருவர் கைது செய்யப்பட்டார், சுகீஸ்வர பண்டார. ஆகவே உதயகம்மன் பிளவுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்படுமா? இப்படியாக விசாரணைகளை குழப்பிக் கொண்டிருக்கின்ற மக்களை, அதாவது சிங்கள மக்களை வேறு திசைக்கு திருப்ப முனைகின்ற ஒரு பொய்யான தகவலை பரப்பி கொண்டிருக்கின்ற
இவ்வாறானவர்கள் கைது செய்யப்படுவார்களா இல்லை என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம். மீண்டும் நாளைய நிகழ்ச்சி சந்திக்கலாம். ஒளிப்பதிவாளர் லிசியருடன் நான் டில்ஷான் வின்சன். நன்றி, வணக்கம். ஜெர்மனியிலே இசை நிகழ்ச்சி நடத்துவதற்காக ஜூன் 28ஆம் தேதி வந்து கொண்டிருக்கிறேன்.